சேவல் கொடியோடைய சுப்பிரமணிய கடவுளை கண்காலம் பேசும் கசுத்தினே மங்காமல் பூசி மகிழ்ந்து ஏ வள்ளி மணவாளா மயிலேறு வடிவேளா என்னை மட்டும் காட்ட வேண்டும் சிவ சுப்பிரமணிய கடவுளை முருகா உன்னுடைய வரலாறு தொடர்புகளை உதவி செய்ய வருவாய் முருகா முருகா. தம்பிலா
அண்ணா ராமலிங்க அண்ணா உள்ள நாளாச்சு தம்பி முனியாண்டி அண்ணா நான் சொல்றதை பொறுத்து கவலை இல்லையே தம்பி தம்பின்னு சொன்னாக்கா அது அவ்வளவு தூரம் நல்லா இல்ல அழகண்ணா நம்ம எல்லாம் சந்திச்சு கொள்ள நாளாச்சு இன்னைக்கு தான் சந்திச்சிருக்க அந்த இப்பேற்பட்ட புண்ணியங்கள்ட்ட நாங்க சந்திச்சு கொள்ள நாளாக ஆகுது பரவாயில்ல எட்டு திசை 16 குணமும் ஒட்டி வரிசை ஒட்டி வரை வீரவதை கட்டபொம்மன் ஊமத்தூர் 2 பேர்களுக்கும் மந்திரித்துவ பார்க்கும் துவான் தானாபதி உள்ளே என்பவர் வருவார். எட்டு திசை 16 குணமும் வெட்டி வரிசை ஒட்டி வரை வீரவதிய கட்டபொம்மன் ஊமத்தூர் 2 பேர்களுக்கும் மந்திரித்துவம் பார்க்கும் துவான் தானாபதி உள்ளே என்பவர் வருவார். எட்டாவது தேர்தல் சூழ்ச்சியால் அந்நிய நாட்டு ஆங்கிலேயர் வரவழைத்து ஒவ்வொரு ஊராக மீட்டிங் எடுத்தார். 1000 கம்பளம் தம்பி தம்பி ஆமா 1000 கம்பளம் 100 அடிவாரம் 64 படித்தவர்களும் மீட்டிங் சென்றோம். சாத்தூர் விருதுநகர் திருமங்கலம் மதுரை காக்காத்தோப்பு இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊராக மீட்டிங் என்று தெரிவித்தார். அவர்கள் தெரிவித்த பிரகாரம் மதுரை காக்காத்தோப்பில் எங்களை பார்த்ததும் இவர்கள் இங்கு அடக்க முடியாது என்று எண்ணி ராமநாதபுரம் ராமவிலாஸ் என்று சொல்லப்பட்ட எழுகோடு சர்ச்சில் மீட்டிங் என்று தெரிவித்தார். அங்கும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படித்தவர்களும் அங்கும் சென்றோம். செல்லும் பொழுது எங்களை பார்த்ததும் இவர்களை நடக்க முடியாது என்று எண்ணி தந்திர உபயத்தால் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படித்தவர்களும் சின்ன கடை பக்கவளமாக இருக்கும் சின்ன கம்மாயில் வைத்துவிட்டு கட்டபொம்மன் ஊமத்துறை தானாபதி உள்ள 3 பேர்கள் வாருங்கள் என்று தெரிவித்தார். அவர்கள் தெரிவித்த வார்த்தையை சூதென்று அறியாமல் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படித்தவர்களும் எல்லோரும் சின்ன கடை பக்கமாக வைத்துவிட்டு சின்ன மன்னர் பெரிய மன்னர் இந்த திவான் தானாபதிகளை 3 பேரும் ராமநாதபுரம் ராமநாதன் என்று சொல்லப்பட்ட எதுகோணம் சர்ச்சில் சென்றோம். அங்கு செல்லும் பொழுது எங்களை பார்த்ததும் சின்ன மன்னர் பெரிய மன்னர் இருவர்களின் கீழ்மாடியிலும் இந்த திவான் தானாபதி விலை மட்டும் மேல் மாடியில் வைத்து மீட்டிங் செய்தார்கள். அவர்கள் கேட்கும் வார்த்தைக்கு தக்க பலன் உழைக்காதபடியால் இருந்ததால் எங்களை ஏமாற்றி சிறையில் அடைத்து விட்டால் இந்த சண்டா வரட்டு வேண்டும். போனவர்களை காணம் என்று சுந்தரலிங்கம் கோட்டவசையில் சுற்றி வந்து பார்த்தார். நம்மை ஏமாற்றி சிறையில் அழைத்து விட்டார் என்று சின்ன மன்னர் பெரிய மன்னர் இருவர்களும் சக்கரவை நினைக்க சன்னல் கதவு தன்னால் திறந்தது. அருகில் வந்த சுந்தரலிங்கத்தை பார்த்ததும் சுந்தரலிங்கம் ஏமாற்றி சிறையில் அழைத்து விட்டான். நீ ஓடோடி சென்று பாஞ்சாலங்குறிச்சி சென்று பதூரில் அழைத்து வருமாறு உத்தரவிட்டார். சுந்தரலிங்கம் ஓடோடி சென்று பார்வலை அழைத்து வந்து சிறையை உடைத்து சின்ன மன்னர் பெரிய மன்னர் இருவரையும் மீட்டி போகும் வழி மார்க்கத்தில் ராமநாதபுரம் ராமவிலாஸ் என்று சொல்லப்பட்ட நம்ம சேதுபதி மேடல் வெள்ளையம்மாளை சிறையை எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். நான் 8 நாளாக அண்ணாகரம் இல்லாதபடியால் பிரிந்து தந்திர உபயத்தால் தப்பித்து எனது ஓட்டப்படாத வந்து சேர்ந்தேன். சேரும் பொழுது எனது வீட்டில் அழகு குரல் ஒன்று கேட்டது. அம்மா அம்மா என்று கதவை தட்ட நீ யார் என்று என்னை கேட்டார்கள். நான் தான் ஒரு மகன் சுப்பிரமணியம் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தேன். அதற்கு என் தாயார் சொன்னார்கள், என்னப்பா எனது மகன் ராமநாதபுரம் சண்டையில் இறந்து போய்விட்டதாக தெரிவித்தார்கள். இன்றைக்கு நம்ம சாதி ஆசாரப்படி உடல் மனைவிக்கு மொட்டை எடுத்து மூளை சாட்சி வைத்து வெள்ள துயில் உடுத்தி இன்றைக்கு 10ஆம் நாள் தாலி வாங்க போற நேரத்துக்கு நீ வந்து விட்டாய் என்று என்னிடம் தெரிவித்தார்கள். இதற்கெல்லாம் யார் என்று தெரிவித்தே பாஞ்சாலங்குறிச்சி கம்பளத்தார்கள் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அங்கு என்ன நடந்தது என்று கேட்டி பார்வலைக்கு வெள்ளையம்மாளுக்கும் திருமணம் நடத்தி சீர்வரிசையோடு வல்லநாடு அனுப்பி வைத்து விட்டதாக தெரிவித்தார்கள். பரவாயில்லை, நன்றாக இருக்கட்டும். அண்ணவர் வீட்டில் கருமகிரியும் அண்ணா அவர்கள் வீட்டில் கல்யாணம் நடத்தி விட்டார்கள். இந்த சண்டால காப்பு கம்பளத்தார்கள் வரட்டும், சற்று தாலி எடுத்து கட்டுங்கள். ஒரு வாரத்துக்குள்ளதாக அண்ணவர் வீட்டில் கல்யாணம் கருமாதியும் நம்மளது வீட்டில் கல்யாணம் நடத்தாவிட்டால் அணிந்தது துளசி மாலை அல்ல, கையில் பிடிப்பது பவுண்டன் பேனாவல்ல. சென்று வருகிறேன்.
கற்பகமே உனையன்றி துணையாரம்மா உடையவளே ஆனந்த வாழுடனை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழுடனை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே கற்பகமே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடி வாக்கிலும் என்பது கோயிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடி வாக்கிலும் என்பது கோயிலே கிளைவடி வாயிலே உலகில் காப்பவனே கிளைவடி வாயிலே உலகில் காப்பவனே செப்பவர மேனி வண்ணன் மகிழும் உமையவனே செப்பவர மேனி வண்ணன் மகிழும் உமையவனே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா கதியன போற்றுவேனை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அம்மா யாருங்க அறிவு கட்டவன் என்ன வேலை பார்க்கிறேன் அடி ஒரே அடி நன்னியல் பெரிய மர சௌகரிக்கு புள்ள வைடாண்டா கொல்ல தூக்கி வச்சுக்கேன் சின்ன மர சௌகரிக்கு புள்ள வைடாண்டா கொல்ல தூக்கி வச்சுக்கிட்டான் அதை மாத்தி அங்க வைக்கிறேன் இதை மாத்தி இங்க வைக்கிறேன் ஐயா கேப்ப என்ன ஒரே அடி என்ன ஐயா வந்திருக்கேன் ஆமா இன்னைக்கு ஐயா அரமனை நக்கி வரம்னாரு அரமனைக்கு வர்றாரு அரமனை நக்கி இல்ல ஒரு வெளிக்கு வந்திருப்பாரோ ஆமா வெளிக்கு வந்தா தண்ணி விட்டு போ ஐயா அங்கதான் நக்குறாரு நிக்கிறாரு இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் ஐயா வாங்க கையெடுக்கிறேன் கையெடுக்க வேணாம் வணக்கம் சொன்னா போதும் கையெடுத்து கும்பிடுறேன்னு சொன்ன கும்பிடுறீங்களா பரவாயில்ல ஐயா 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 அப்பா ஐயா பண்ணிட்டு இருக்காரு ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா மையன் நல்லா இருக்கானா நல்லா இருக்கு அம்மா பெரியம்மா உங்களை பத்தது நல்லா இருக்காங்களா சேமலாவங்களோடு இருக்காங்க நம்ம சம்சாரம் ஓ தேவையில்லாத வேலை பண்ணாத என்னங்க நான் என்ன பாதி வார்த்தை காமிட்டிருக்கேன் அம்மா நல்லா இருக்கா நியாயம் ஆமா நம்ம புள்ள நல்லா இருக்கா குழந்தையும் தெய்வமும் கொண்டான இடத்துல உண்டு அதே மாதிரி நம்ம பிள்ளைன்றது ரைட்டு தாய் வந்து பெற்ற தாய் வந்து எல்லோருக்கும் தாய் தான் மனைவி வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது நம்ம மனைவின்னா என்ன உனக்கு எனக்கு என்ன என்ன சொன்ன நம்ம மனைவி இல்லையே நம்ம மனைவி சொன்னதுனால என்ன தப்பு இல்லையா நான் கூட்டிட்டா போயிட்டேன் ஓ அது வேற செய்வீங்களோ நம்ம மனைவி தானே சொன்னேன் ஒரு கணக்க பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கன்ற தெரியாம நம்ம மனைவி நல்லா இருக்காங்களா நம்ம மனைவி சொல்லக்கூடாது உங்க மனைவி நல்லா இருக்காங்களா உங்க சம்சாரம் நல்லா இருக்காங்களா அந்த வார்த்தையை போடுங்க உங்க பொண்டாட்டி நல்லா இருக்காங்களா பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது அசிங்கம் உங்க மனைவி நல்லா இருக்காங்களா உங்க ஆத்துக்காரங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்க நல்லா எல்லாமே நல்லா இருக்கு எல்லோரும் நல்லா பரவாயில்ல ஐயாவை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு ஆமா
நெல் வாங்க போன அன்னைக்கு ஐயாவை பார்த்தது கிட்டத்தட்ட 44 ஆச்சு. இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆமா நெல் வாங்க போன அன்னைக்கு பார்த்தது. ஆமா ஆமா. ஐயா இப்போ எங்க இருந்து வரையே? கோட்டப்படாதுன்னு வர்றேன். நடந்த வரையே? ஆமாங்க ஐயா. வண்டி என்னாச்சு? வில்லு வண்டி வண்டி கொடுத்தாரு. மொத்தமாட்டு வண்டி கொடுத்துருக்கா? ஆமாங்க ஐயா. கொடுத்திருந்தீர்கள். அரமனையில இருந்து நமக்கு வில்வண்டி கொடுத்திருந்தார்கள். ஆமா. அந்த மாடு வேகமான மாடு. முன்ன நம்மளுக்கு வயது துவட்ட வயதாயிடுச்சு. வயதான காலத்துல வண்டியை கூட்டினோம்னா வண்டியில ஏற முடியாது. முன்ன ஒரு ஆள் நின்றாத்தேன். முன்ன ஒரு ஆள் நின்று அது மேல ஏறி நம்ம சவாரி செய்யறதுக்கு நடந்து கால்நடையா நடந்து போனோம்னா காத்தாட போகலாம். இப்ப நடந்தே வரலையே. அதே ஐயா வேற இட்டு போய் வந்திருக்கீங்க. நான் தேக்க மரம் வேறுத்து வந்திருக்கேன். அப்படியே ரெண்டா புலந்து வீட்டுக்கு நிலவை ஐயா வேர்வையோடு வேர்த்து களைப்போடு வந்திருக்கீங்க. ஆமா ஐயா. நெல் வாங்க போன இடத்துல பாளையம் கொட்டை அரிசி கொட்ட இடத்துல அடே நெல் வாங்க போனோம்ல, எவ்வளவு மரியாதை. உன் புத்தியை காட்டிட்டு வந்தியா? உங்க புத்தி நீங்க காட்டலாமா? என்ன 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 சொன்னீங்க? நீ என்ன சொன்னீங்க? நீங்க ஆனந்தத்தோடு சொன்ன வார்த்தைக்கு ஆனந்தம் கொடுக்க மாட்டாமல் சிரிப்பு வந்தது. சிரிச்சேன். நான் சிரிக்கிறது கோழியா? நீங்க சிரிச்சதுக்காக நான் சொல்லல. நான் அரண்மனையில கோழிக்கு குஞ்சுகளுக்கு அதுதான் உங்களுக்கு புத்தினே தீனி வைப்பேன். அந்த அந்த யாவு வந்துச்சு. சிரிக்கிற நேரமா சொல்லணும். அதனால கோழியை கூப்பிட்டுக்கிருந்தேன், குஞ்சை கூப்பிட்டுக்கிருந்தேன். கோழியை கூப்பிடுங்க, குஞ்சை கூப்பிடுவாங்க. கோழி வந்தா குஞ்சு வரும்ல, கோழி வந்தா தான் குஞ்சு வரும்ல, குஞ்சு வந்தா கோழி வரும்ல. என்னையா நீங்க எவ்வளவு மரியாதை. ஐயாவை பார்த்த உடனே ஐயா வாங்க, ஐயா வாங்க, அந்த மண்டபத்துல உட்காருங்க, ஐயா இந்த மண்டபத்துல உட்காருங்க, ஐயா அதை சாப்பிடுங்க, ஐயா இதை சாப்பிடுங்க. எவ்வளவு மரியாதை. ஏன் அந்த மரியாதை எங்களுக்கு இல்ல? கொஞ்சம் கூட தன்மானம் கிடையாது, ஒரு ஒழுக்கம் கிடையாது. அதை சாப்பிடுங்க சரி, அப்புறம் கையை கொடுத்து எங்கேயோ கீழே முறைய இல்லைங்கய்யா. அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்கன்னு உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்கல்ல. ஐயா படித்தவர், பட்டம் பெற்றவர், மெடல் பெற்றவர். ஆகையனால எங்க போனாலும் படித்தவருக்கு மரியாதை உண்டியா? உங்களுக்கு தங்களுக்கு படியாதவர்கள். ஆகையனால உங்களுக்கு இலக்கணம் தெரியாது. இலக்கணம், இலக்கியம், நன்னூல், நிகழ்ந்து, நிகழதா, ஈவஞ்சி, வேதாந்த, கலக்க மர கற்ற சுயகண்ட திசை பாடுபடாண்டா. அப்படி இருப்பதனால உங்களுக்கு இலக்கணம்ன்றது என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியாது. உங்களுக்கு அம்புடும் தெரியும். எங்களுக்கு உங்களை வாங்கோ, உங்களை யோ கொடாங்க வாயாண்டாக்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதனால ஐயா கூப்பிடுறாரு அப்படின்னு நினைப்பீங்க. எங்களை மாதிரி படித்தவர்களுக்கு கணக்க பேச வாயா அப்படின்னா முட்டா பையலா இருப்பானோ அப்படின்னு எங்க மனசுல ஓடும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன எல்லாமே தெரியுமா? இல்ல படிச்சவங்க இல்ல, படித்தவருக்கு ஏதோ அறிவு கட்டியபடி எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிந்தவர் யாரும் இல்ல, ஒண்ணுமே தெரியாத கூப்பிட்டு எவரும் கிடையாது. நீங்க எல்லாம் தெரியும் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு எல்லாமே தெரியும். படிப்பறிவு இல்லாம இலக்கணம் இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லல, தெரிஞ்சீங்களா? சரி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லல. ஒண்ணும் தெரியாதவர் ஒரு நாளைக்கு 100 பொம்பளைக்கு விதி போடுறீங்க. சொல்லுங்க. ஒண்ணும் தெரியாதவர் தெரிய போய் தானே வீதி எடுத்து போடுறீங்க. ஆமா, சக்கமா கோயில் வந்தா சக்கமா கோயில் பூஜாரி நீங்க தானே. ஆமா, அப்படி இருப்பதால ஒண்ணும் தெரியாது நான் உங்களை சொல்லுவேனா? நீங்க தான் இப்ப சொன்னீங்கல்ல ஒண்ணும் தெரியாது. இல்ல இலக்கணம் தெரியாது. இலக்கணம் தெரியும். வார்த்தைகளை சுத்தம். ஆமா, நீங்க சுத்தமா பேசுவீங்க. ஆமா, போங்க வாங்க, இங்க வாங்க, அண்ணே, தம்பி, தங்க, ஆத்தா அப்படின்னு மரியாதையோட நீங்க. ஆமா, அப்ப நாங்க என்ன வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். நாங்க அப்புறம் எப்படி கூப்பிடுறோம்? பெரியவரா எங்க வரா? எவ்வளோ தம்பி அப்படின்னு அவன் என்ன வேண்டியதா கிணட்டு பேர் கொழுப்பு பத்தியா? நாங்க அப்படி பேசுறோம். ஆமா, நீங்க அப்படி பேசுறீங்க. இப்ப நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அரண்மனையில? கணக்கு வேலை. கணக்கு பிள்ளை வேலை பார்க்குறீங்க. ஆமா, இப்ப பாஞ்சாலி முடிச்சு அரண்மனையில கணக்கு பிள்ளை வேலை பார்க்குறீங்க. கண்டிப்பா. இங்க எத்தனை ஏக்கர், எத்தனை நிலம், எத்தனை சென்ட் இடம் இருக்கு? அது என்ன நீங்க எந்த கேள்வியில கிளம்பிட்டிய? கணக்கு வேலை பார்க்கிறவனுக்கு அது கூடவா தெரியாம இருப்பாங்க? ஏயா கையில நோட்டோட வேர்த்தா விசிறிக்கிறதுக்கு விசிறி சரி, இப்படி எல்லாம் வரும்பொழுது நோட்டும் பேணாம அலைகிறவனுக்கு இந்த பாஞ்சாலங்குறிச்சியில எத்தனை ஏக்கர், எத்தனை சென்ட் தெரியாம இருப்பாங்களா? இது ஒரு கேள்வியா?
இது ஒரு கேள்வியா? தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா உள்ள போ. ஓ, உள்ள போ. அந்த வத்தியா உள்ள போங்க அப்படின்னா மரியாதை. உள்ள போ. அந்த உங்க குணத்தை காட்டிட்டீங்களா? உங்களுடைய குணத்தை காட்டிட்டீங்களா? நீங்க படிச்சத எப்படி வேணாலும் பேச. அதாவது பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கோட்டை 36 ஏக்கர் 96 சென்ட். 36 ஏக்கர் 96 சென்ட். சரி, 36 ஏக்கர் 96 சென்ட். 96 சென்ட் எங்க இருக்கு? இப்ப இருக்கு. எங்க இருக்கு? பாஞ்சாலங்குறிச்சியில. பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில கட்டபொம்மு ஓமத்துறைக்கு சொந்தமா இருக்கு. ஆமா. இதுக்கு முதல் யாருக்கு தெரிஞ்சு? அதுக்கு முதல்ல யாருக்கு தெரிஞ்சு? அது சும்மா இருந்த காடு, காடு ஊட்டி காடு. எப்படி? அந்த காடு எட்டியாவரத்தை சேர்ந்தது. சரி, எட்டியாவரத்தை சேர்ந்ததுனால அந்த எட்டியாவரத்துல வந்து அன்னைக்கு மன்னர் வந்து எட்டியாவரத்து எட்டப்ப நாயக்கர். அந்த எட்டப்ப நாயக்கிட்ட அந்த காடு அடக்கம். சரி, உள்ளடக்கம். சரி, பாஞ்சாலங்குறிச்சிக்கு எட்டப்பனுக்கு. சரி, அது உள்ளடக்கம். சரி. அப்பொழுது நம்ம மன்னர்கள் அங்கிருந்து வடநாடு வந்து தென்னாடு வந்து இருந்ததுனால நம்ம எட்டப்ப மகாராஜாட்ட போய் கொட்டுவோமோ கட்டுவோமோ செல்லவோமோ 3 பேர் போய் எங்களுக்கு நாங்க இங்க வந்துட்டோம், உங்க இனத்தார் தான் நாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி, அப்பொழுதுதான் சொல்றாங்க நீங்க இனத்தாரா இருப்பதுனால அந்த காடு வெட்டி காட்டுல போய் நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு சரி நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த சொன்னது பிறகு அது வந்து செடி காடு. சரி, முள்ளு மூடி வந்து போய் உடங்காடு ஒட்டடங்காடு இது எல்லாம் இங்க கிடந்தது. கல்லு மேடு இது எல்லாம் கிடந்தது. இது சுத்தம் பண்ண பிற்பாடு அதுக்கு வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்கு நீங்க பட்டா போட்டு வச்சிருக்கீங்க. நான் இல்ல. சரி, எங்க தாத்தா. உங்க தாத்தா போட்டாரு. இந்த பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்றாங்கல்ல. ஆமா. இந்த பாஞ்சாலங்குறிச்சி கட்டவும் ஊமத்துறை வந்த பிறகு வந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்துச்சா? எது? பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி கட்டவும் ஊமத்துறை வர்றதுக்கு முன்ன காடு வெட்டி காடுங்க. சரி, பாஞ்சாலங்குறிச்சி கிடையாது. சரி, இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் வந்திருக்கிறதுனால இந்த கணக்கு பிள்ளைட்டு எத்தனையோ கணக்கு பிள்ளைகிட்ட கேட்டா அவன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றானா? சரி, இன்றைக்கு இந்த கணக்கு பிள்ளைகிட்ட நம்ம கேட்போம், இவன் சொல்றானா இல்ல சொல்லாம கொட்டோக்குள்ள ஓடுறானா அப்படின்ற எண்ணத்தை வச்சு அந்த குணங்கள் உங்ககிட்ட நிறைய உண்டு. எந்த இடத்துல யாரை என்ன கேள்வி கேட்கணும், எந்த இடத்துல எப்படி பிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டா பெரியவர், வயதில் முத்துனவர். அதனால எங்க தாத்தா உள்ள காலத்திலேயே நீங்க சிறிய ஆளுங்களா இருந்தவர். சரி, நாங்க வரும்போது நீங்க பெரியவர். சரி, அப்படி இருப்பதனால காடு வெட்டி காடா கிடந்தத இந்த கொட்டுவோம் செல்லவும் கட்டுவோம் 3 பேரும் இந்த காட்டை சுத்தம் பண்ணாங்க இல்லையா? சரி, அப்ப சுத்தம் பண்ண போற பொழுது இந்த பாஞ்சாலம் என்று ஒருவர், சரி, இந்த கொண்டுவோம்ல இருந்தால அவங்க தாத்தா, சரி, பேரு பாஞ்சாலி. சரி, பாஞ்சால நாயக்கர். அப்ப அந்த காடுகளை சுத்தம் பண்ற போது இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது காடு ரொம்ப வேகமா இருப்பதனால இதுகளுக்கு அந்த அவருடைய பேரை வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இங்கிருந்து வேட்டை சென்றிருக்காங்க. சரி, வேட்டை செல்லும் பொழுது அங்கிருந்து இங்கிருந்து முயலை விரட்டி போயிருக்கு. அங்கிருந்து விரட்டிட்டு வந்த முயல் இந்த பாஞ்சாலங்குறிச்சி காட்டுல சரி புகுந்த உடனே இந்த முயல் வந்து நாயை விரட்டிச்சான். சரி, அப்ப நாயை விரட்டின உடனே இதுக்கு அந்த பாஞ்சாலம்ன்ற பேர் என்ன தெரியுமா? சரி, இந்த நாய்க்கு பேர் குக்குள். அப்ப அவங்க பாசையில சரி நம்ம குக்குல முயல் விரட்டிடுச்சு. சரி, அப்ப இந்த வேகமான மண்ணு, இந்த வேகமான மண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி அப்பத்தான் கணக்கு பண்ணி அந்த நாய் பாஞ்சதுக்கு இவரு பாஞ்சாலன்ற நாயக்கர் இருந்தார்ல அவர் பேரையும் சேர்த்து பாஞ்சாலங்குறிச்சின்னு அன்னைக்கு பேர் வச்சாங்க. அன்னைக்கு வந்த பிறகு சரி, இப்ப இல்ல. சரி, அவங்க இருக்கும் காலத்திலேயே சின்ன மன்னர் பெரிய மன்னர் ஆட்சிக்கு வரும்லையே சரி அவங்க அப்பா அம்மார்கள் வச்ச பேர். உண்மையா இருந்தா ஒத்துக்குங்க, தப்பா இருந்தாக்கா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் கேட்டேன். சரிங்க ஐயா, விவரமெல்லாம் நல்லா சொல்றீங்க, பரவாயில்ல. இப்படி ஒரு கணக்கு பிள்ளைகிட்ட நானும் எதிர்பார்த்தேன். யாரெல்லாம் வராங்க போறாங்க, யாரெல்லாம் வராங்க போறாங்க
எத்தனை பேர் கணக்க பிள்ளை வராங்க, ஆ. இதனால ஒரு கணக்க பிள்ளைய ஒதுக்கி வச்சிருக்கேன். கம்பெடுத்துக்கிட்டு சண்டை ஓட்டு மேடி. நான் கேட்ட கேள்விக்கு அந்த ஆள் சொல்ல முடியல. அந்த ஆள் வாட்டுக்கு உழண்டாரு. 2 பேருக்கு மேடையில 2 பேருக்கு சண்டை வந்து அடிச்சு மல்லு கட்டி வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாழ்க, சரி, வளர்க, நல்லா இருக்கு. உங்களுடைய அதாவது சக்கமாவாயில் பூஜாரிட்ட ஆமா வாக்கர்ல அருள் வாக்கு வாங்கினால நான் என்றைக்கும் நல்லா இருப்பேன், என்றும் என்றும் வாழ்க வளமுடன் எல்லா விவரம் நல்லா சொல்றீங்க, இருந்து வாழ்ந்து வருகிறேன். பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வரும் உங்க வீட்டுல. இந்த இடத்துக்குள்ள போயிட்டேன், சொல்லுங்க. உங்க வீட்டுல சின்ன சண்டை வரும். ஆமா. இந்த சண்டையை வெளியே போடுவீங்களா? அதாவது நாங்க படித்தவங்க. ஆமா, படிச்சவர்னால நாங்க வந்து வெளியில சண்டை போட மாட்டோம். போட மாட்டீங்கல்ல? ஏன்னு கேட்டா 4 பேர் பாப்பாங்க, இவர் ஒரு பெரிய மனுஷனா, இந்த பெரிய மனுஷனுக்கு அறிவு இருக்கா? என்ன சொல்லு சொல்லியா? இந்த பெரிய மனுஷனுக்கு அறிவு இருக்கா? சண்டை வர்ற போது வீட்டுக்குள்ள சத்தம் படுத்துறவன் வெளியில ஒரு 4 பேருக்கு தெரியுற மாதிரி இருக்குன்னு சொல்லி காரி எக்ஸைட் காரி தூக்கி கீழே தூக்கிட்டு போறோம். இதுக்காக எங்களுக்கு சண்டை வந்தாக்க 4 செவத்துக்குள்ள, வீட்டுக்கு வெளியே தெரியாது, உள்ளேயே வச்சுக்கிட்டு அடிச்சு கிடப்பீங்க. உள்ளேயே சண்டைய, வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ள நீங்க நானுங்க அப்படியே அதை அமைச்சிருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அம்மிட்டு கிடைப்பீங்க. நீங்களும் உங்க சஞ்சாரம் சண்டை சண்டை வந்தா இந்த இக்கு வச்சு பேசுற வளர்த்த விட்டு நாங்க அப்படி கிடையாது. ஏன்னா படிக்காதவங்க காடு வேலைக்கு தோட்டம் உங்க பொழப்பதான் தெரியுமே. பிள்ளை இருக்க போவான், பிள்ளை இருக்க போன இடத்துல நான் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்தா நான் என்ன செய்வேன்? எனக்கு கோவம் வந்துடும். நடு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு அடிச்சுக்கிறேன். சண்டை வந்தா சும்மா ஆமா சண்டை வந்தா சண்டை வந்தா அறிவு இருக்கா? நாங்க படிக்காதவங்க தானே. படிக்காதவங்க ஏன்னா நீங்க எல்லாம் 4 பேர் பாக்குற அளவுக்கா நீங்க படிச்சு கிழிச்சவர்ல உண்மை. இப்ப அவர் சொன்ன வார்த்தை நியாயமான வார்த்தை. அவர் தப்பா ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிச்சு கிழிச்சவரு ஒரு கணக்கு போடுறான். கணக்கு போடுற போது தப்பாயிருக்கு, அந்த பேப்பர் கிழிச்சிட்டு. அப்ப நான் படிச்சவங்க கிழிச்சு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீ கண்ட்ரைக்கு உத்தியோகம் பாக்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிழிக்கிற வேலை. ஆமா, அவர் படிச்சு என்ன பண்ண கிழிக்கிறது தானே வேலை. ஆமா, நான் உங்களை தான் சொன்னேன், கண்ட்ரைக்டர் சொல்லல. அவர் நான் ஒண்ணுதானியா கணக்கு வேலை, கணக்குன்னு வந்துட்டாலே அது அப்புறம் ஐயா நீங்க கட்டபொம்மன் கோட்டையில கணக்கு புள்ள வேலை பார்க்குறீங்க. ஆமா, அவன் பஸ்ல ஓடுற பஸ்ல கணக்கு புள்ள வேலை பார்க்குறீங்க. ஆமையா, 2 ஒண்ணுதானே சேர்க்கிறீங்க. எதை கேட்டாலும் ஒண்ணுதானே. அப்புறம் வீட்டுக்கு வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வருவான். சரி, வீட்டுக்கு வரும்போது அடியே போய் சோறாக்க நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். அப்ப என் முன்னாடி என்ன சொல்லுவா? 2 பேரும் நான் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு போறேன், என்னை மட்டும் சோறாக்க சொல்றேன், நீ வாய 2 பேரும் சேர்ந்து அடுப்புல தீ மானகட்டம் தீ செல்ல சொல்லி கூப்பிடுவா. அப்ப அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்துடும். ராமலிங்கண்ணா கேட்டீங்களா? இப்ப 2 பேரும் சேர்ந்து தர்றாங்க. இதெல்லாம் மானங்கட்டதான் முடியும். அடுப்புல தீ செல்ல சொல்லி சொன்னாக்கா 2 பேரும் தானே வேலை பார்த்தீங்க. ஆமா, 2 பேரும் வேலை பார்க்கிற போது நீங்க மட்டும் பகுமான அமைச்சரா கூட்டிட்டு போன பொம்பளை அடிமையா? என்னடி ஒரு ஆம்பளை பார்த்து அடுப்பு தீ செல்ல சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி எனக்கு நடு ரோட்ல கோவம் வந்துடும். அந்த நடு ரோட்ல தூக்கி போட்டு சண்டை வந்த உடனே அசிங்கமா? ஆமா, அசிங்கம் இல்ல. நீங்க அப்படி கிடையாது. நீங்க யாரு? கணக்கு ஐயா, உங்க பதவி என்ன? உங்களுடைய உத்தியோகம் என்ன? நீங்க கணக்குள்ள வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய தகுதி என்ன? உங்களுடைய அந்தஸ்து என்ன? உங்களுடைய கம்பீரம் என்ன? கம்பீரம் அடே அப்பா, கட்டபொம்மன் கோட்டையில கணக்குள்ள வேலை பார்க்கிறாரு அப்படின்னா இந்த நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், உலகமுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். ஐயா இவர்தான் கட்டபொம்மன் கோட்டையில கணக்குள்ள வேலை பார்க்கிறாரு, நல்லா படிச்சவரு அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த மக்களுக்கு பூரா தெரியும். நீங்க சாதாரண படிச்சவரா? அடே அப்பா, நீங்க அந்த காலத்து ஒன்பது அதாவது 9 வந்து ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. 9னால என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கு 9ஆம் கிளாஸ் படித்தவர்களுக்கு கணக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்கன்னா கலெக்டருக்கு சமம். 9ஆம் கிளாஸ் படித்தவர்களுக்கு, 5ஆம் கிளாஸ் படித்தவர்களுக்கு வாத்தியார் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. 2வது 3ஆம் கிளாஸ் படிச்சாக்கா காவல்துறை சார்பு ஆய்வாளருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. 3வது படிச்சா போதும். அன்னைக்கு 9 பொறுத்து நீங்க கேவலமா பேசுறீங்க. இன்னைக்குமே அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரலாம் கணக்கு பிள்ளை இல்லையா கலெக்டருக்கு வேலை இல்லையா? 9ஆம் கிளாஸ் தான். 9 ஈஸியா சொல்லிவிட்ட. ஒரு வீட்டுக்கு நிலம் வைக்கிறான்,
நிலை வைக்கிற போது 9 நவரத்தினங்கள் வேணும். வச்சாத்தான் அந்த வீட்டு சிறப்பு, அந்த நிலை சிறப்பு. ஒரு கல்யாண காட்சி காது ஊத்து வைக்கிறான், அந்த வீட்டுல முகூர்த்த காலம் ஊன்றான். முகூர்த்த காலம் ஊன்ற போது 9 நவதானியங்கள் வேணும். 9 நான் லேசன் நினைச்சியா? 9. அதே நேரத்தில் இந்த கோயில் இருக்கு, முத்துமாரியம்மனுக்கு இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. இந்த கோயில்ல நல்ல முறையில் இருக்குன்னு நினைச்சா நம்மளுக்கு எந்த விதமான கிரகங்கள் வராத அளவுக்கு பார்த்து பாதுகாக்க வேணும்னா 9 நவக்கிரகங்கள் வேணும். 9 நவக்கிரகங்கள் இருந்தாக்கா அந்த கோயிலை சுற்றி வந்தோம்னா நம்மளை பிடிச்ச பீடைகள் எல்லாம் விளையும். அப்படி இருக்கும்போது 9 ஈஸியா சொல்ற. 9 நீங்க 9 இல்லையா? 9ஆம் கிளாஸ். 9ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? 9ஆம் கிளாஸ் படிச்சது ஏங்க? அப்ப பள்ளிக்கூடத்துல படிக்க போகல, பூரா கலாச்சாரம் படிச்சிருக்கீங்க. அதானியா 9 கிளாஸ் படித்தவர்களுக்கும் படியாதவர்களுக்கு வித்தியாசம். 9ஆம் கிளாஸ் அப்படின்னாக்கா அது பெருமையான சொல்லு. நாட்டுல படிச்சவனுக்கு மதிப்பா குடிச்சவனுக்கு மதிப்பா? படிச்சவனுக்கு தனியா மதிப்பு. போய நான் குடிச்சவனுக்கு தான் மதிப்புங்கிறேன். அது எப்படி? என்னது குடிச்சவனுக்கு என்ன மரியாதை? என்ன படிச்ச கிடக்குறான் குடியார பையனுங்க, அவன் கிடக்குறான் குடியார பையனுங்க. இப்ப நீங்க வர்றீங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை போட்டு வந்துறீங்க, முத்தப்படாக்கு அறிவு இருக்கா? இவர் என்ன சோறு தின்றாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டாக்கா இந்த பெரிய படிச்ச ஒரு கோயில் பூஜாரி குடிச்சு பிடிச்சிருக்காரு அப்படின்னு கேவலமா பேச மாட்டாங்களா? படித்தவர்னா நான் பிள்ளை மகன் போறாரு வரு, பிள்ளைவாள் போறாரு வரு, எவ்வளவு மரியாதையா ஒழுக்கத்தோடு உயர்வோடு பண்போடு பதத்தோடு எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மரியாதை எவ்வளவு. உங்களுக்கு நான் குடிச்சவனுக்கு மதிப்புன்னு சொல்றேன், நீ படிச்சவனுக்கு மதிப்புன்னு சொல்ற. எப்படி? இப்ப நீ படிச்சவர், நீ படிச்சவர், நீ கண்ணு பண்ணு வச்சு கட்டி நீங்க படிச்சவரு, நீங்க ரோட்ல போகையில பேப்பரை பார்த்து அப்படி படிச்சுக்கிட்டே போறீங்க ரோட்ல. அரப்பாடி வண்டிக்காரன் பின்னாடி வரேன், அப்ப வந்தவன் என்ன சொல்லுவேன்? படிச்சவனை பார்த்து அறிவு கெட்டவன் இருக்காண்டா, நீ எல்லாம் படிச்சவனா? ஏண்டா நடு ரோட்ல படிச்சுட்டு போறவனுக்குள்ள அறிவு இருக்கு அறிவு இல்லையாடா அப்படின்னு கேட்பான். ஆனா குடிச்சவன் நடு ரோட்ல அவன் குடிச்சுட்டு அப்படி ஆடி தள்ளாடிட்டு போகும்போது அரப்பாடி வண்டிக்காரன் பார்த்துட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா? அந்த ஓரமா கொண்டு வண்டி நிப்பாட்டிட்டு தலைவா தலைவா என் வண்டி தான் கிடைச்சா கொஞ்சம் ஓரமா போனா அப்படின்னு சொல்லி கும்பிடுவேன். அப்ப படிச்சவனுக்கு மதிப்பா அப்ப குடிச்சவனுக்கு மதிப்பா? அதாவது உலக பழகுதான். அன்னைக்கு நடந்தது படித்தவர்களுக்கு மரியாதை, இன்னைக்கு உள்ளவர்களுக்கு குடிச்சவருக்கு தான் மரியாதையா தெரியுது. அது நான் ஒத்துக்கிறேன். என்ன பழக்கம்? உன்னுடைய இனம் என்ன என்னுடைய இனம் என்ன? நான் பிள்ளைவாள் சைவ பிள்ளை. ஆமாங்க. தாங்களும் கம்பளத்தார். ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ளைனா என்ன? என்ன மாப்பிள்ளைன்னா என்ன சொன்னாங்க? என்ன அர்த்தம்? இப்ப என்ன நீ ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. ஆம்பளையா இருந்தாலும் இனிமே போல நான் மாப்பிள்ளைன்னு சொல்லலாமாயா? ஆம்பளையா பிறந்தாலே ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை தானே, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. அப்ப நீ பொம்பளை எப்ப? இப்ப சேலை வச்சிருக்கியா இல்ல சாக்கெட் போட்டிருக்கியா? இது என்ன வார்த்தை? என்ன இது என்ன வார்த்தை? ஒரு ஆம்பளை பார்த்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு உலகம் உங்களுக்கு மாப்பிள்ளைனாக்க முறைச்சாட்டு கொண்டாடுற என்ன? வாங்க மாப்பிள்ளை. ஆமா மாப்பிள்ளைக்கு அர்த்தம் சொல்லணுமா? சொல்லு. ராமநாதர் மீட்டிங் போயிருந்தீங்கல்ல, மகாராஜாவோட போனீங்கல்ல, இந்த வாயா மகாராஜாவோட அரண்மனைக்கு போற ராமநாதர் மீட்டிங் போனீங்கல்ல. ஆமா. பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா சின்ன கொண்டு வந்துட்டாரு. நீங்க வந்தீங்களா? வரல. வரல இல்ல விட்டுட்டு வண்டிய. அரண்மனையிலேயே உங்க மேல பாசம் உள்ளவன் பற்று உள்ளவன் இந்த கோடை நினைக்கிற ஒரு ஆள் தான். ஓ உங்களுக்கு புஸ்தகம் எடுத்து கொடுக்கறது, பேனா எடுத்து கொடுக்கறது, அதை தூக்கி இங்கிட்டு கொடுக்கறது, இதை தூக்கி இங்கிட்டு வைக்கிறது, ஒரு பாசமான ஆளு உங்க மேல. எல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு கொடுக்குறாரு. சரி ஐயா என்ன மகாராஜா மட்டும் வந்திருக்காங்களே, ஐயா வரலையே? ஒரு வேளைக்கு ஐயா அப்படியே ராமநாதபுரத்துல இருந்து தூத்துக்குடி பாதையில போய் அப்படி எட்டேவர ரோட்டு வழி போய் அப்படி கோயில்பட்டி பாதை ஓட்டப்படாரம் போயிட்டாரு என்னமோன்னு சொல்லி உங்களை பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு நான் போனேன். எதுக்கு? நீங்க வந்திருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு. சரி. ராமநாதத்துக்கு மீட்டிங் போனீங்க இல்லையா? சரி. நீங்க வரல இல்லையா? மகாராஜா அரண்மனைக்கு வந்துட்டாங்க. சரி சரி. என்ன ஐயாவை காணுங்கன்னு சொல்லி உங்களை பாக்குறதுக்கு ஓட்டப்படாததுக்கு நான் போனேன் வீட்டுக்கு. சரி ஐயாவை போய் பார்த்துட்டு வருவான் சரி அப்படின்னு சொல்லி போனேன். போன இடத்துல தானே தெரிஞ்சு என்ன உங்க சம்சாரம் திறந்து ஓட்டு பண்ணாலே கடவுளையா
எதை எடுத்தாலும் மொட்டை மொட்டையா உயிர் ஓடுற மாதிரி. கதவை திறந்து ஓடி அதாவது பங்குனி மாத்த வெயில்ல காத்தோட்டம் கிடைக்காது. கிணறு அந்த அக்காவை துப்பட்டியை தூக்கி தூள்ல போட்டு போற மாதிரி கிணறுனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கதவை திறந்து விட்டா காத்தோட்டம் கிடைக்கும். கதவை திறந்து வச்சுட்டு படுத்துருந்தாங்க. அப்படி சொல்லியா? கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஆசை, என்ன ஐயா சம்சாரம் இப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்குறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அப்படி பதறாம ஏறுவோம். உங்க வீட்டு வாய்ச்சப்படல, உங்க வீட்டு வாய்ச்சப்படலையா? சரி, எல்லாரும் 4 வடி 3 வடி கட்டிட்டாங்க, நீங்க 7 வடியை கட்டி வச்சிருக்கீங்க. என்னைக்கு உயரம் தானே? சரி, ஏறி போகும் சொல்லி ஏறி போய் உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து உட்காந்து உங்க சம்சாரம் எந்திரிச்சு சொன்னேன், அண்ணே வாங்கினேன் நினைக்கிறேன்னு. அண்ணே எப்பனே வந்தீங்க, அண்ணே வந்த காரணம் என்னன்னு, அண்ணே எதுக்காக வந்தீங்க, அண்ணே என்ன விவரத்துக்கு வந்தீங்க, அண்ணே காப்பி சாப்பிடுங்கண்ணே, அண்ணே சோஸ் சாப்பிடுங்கண்ணே, அண்ணே என் பாலை சாப்பிடுங்க. இவரை பொறுத்து நம்ம என்ன சொல்றது? பாலை சாப்பிடுங்கன்னு சொல்லி பொசிஷனோட ஐயா வீட்டுல பால் மரம் எக்கச்சக்கம், பாலை கறந்து பூசை சட்டியில வச்சுருந்தாங்க. அண்ணே நாய்க்கிறண்ணே வந்துட்டான்னு சொன்னாங்க. அண்ணே நாய்க்கிறண்ணே அந்த சட்டியை தூக்கிட்டு அப்படி பொச்சனோட அண்ணே பாலை சாப்பிடுங்கண்ணே, அண்ணே பாலை சாப்பிடுங்கண்ணே அப்படின்னாங்க. தங்கச்சி உங்களுக்கு அண்ணனுக்கு பால் கொடுக்குது. அப்ப உங்க சம்சாரம் உங்க தங்கச்சி அண்ணனுக்கு பால் கொடுக்குது. உங்க சம்சாரம் வந்தவர்களை எப்படி உபசரிக்கணும், என்ன செய்யணும்? உங்க சம்சாரம் என்ன அண்ணே அண்ணேன்னு சொல்லிச்சுன்னா உங்க சம்சாரம் எனக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும்ல. அப்ப ஏன் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுத்த என்னடி நாப்புல வேணும்? கதை நியாயம். ராத்திரி வந்தா என்னடா ராத்திரி வந்தா இந்த இளந்த குளத்துல வந்து தாய்மார்கள் எல்லாம் கும்மி ஓட்டுனாங்க. சாப்பிட போனா வாங்கனே, வந்த உடனே உங்க முகரைய பார்த்து வாங்கனே சாப்பிடுங்கண்ணே, நாங்க கும்மி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இங்க பழமாறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை உபசரணை பண்ணாங்க. வந்த சோர்ல வாங்க மச்சான் உங்களை கேட்பாங்க. அப்ப இவங்க இங்க இருக்க தாய்மார்களை கெட்ட ஊரை நம்ம மச்சானா ராமனா மானம் கட்டதான பேசிட்டு ஒரே அடிச்சுக்குவேன். அதாவது காலதாமத காரிய கேடு நாங்களாம் யார் தெரியுங்களா? நாங்களே என்ன கேள போய் நினைச்சா அது நன்னியாரம் பார்த்து போயிடலாமா? எங்க இருந்து வந்து என்ன பேசிக்கிட்டு அப்பா சொல்லிக்கிட்டு என் இடத்துல வந்து நின்றுக்கிட்டு என்னையே எவ்வளவு அது ஊர்ல எடுத்து முடியும் ஐயா கப்பல ஓட குடிச்சுட்டு என்ன நினைச்சிருக்கேன் ஐயா? நாங்களாம் யார் தெரியுங்களா? கையில எடுத்தா கீழே போட மாட்டாமா, வெட்டி முடிவு ஐயா அப்படின்னு நெல் வாங்க போன இடத்துல பாண்டிய தேவையும் கருப்புல தேவையும் வேளாண் 3 பேரும் உங்களை கேட்டாங்க. பரவாயில்லை, அவர்கள் கேட்டார்கள், அண்ணவர் அடிவத்து மாண்டார்கள். இந்த பிள்ளை வாழ்க்காக தாங்கள் எல்லாம் அவர் என்ன சும்மா விட்டீங்க? கொலை செய்துட்டு கொள்ளை நாங்க பார்த்துட்டு சும்மாவா இருந்தேன்? இல்லை, நம்ம ஐயாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறாங்களே, இப்படி எல்லாம் வைக்கிறாங்களே, நான் பார்த்துட்டு என்ன எப்படி கேட்டாங்களே போட மொல்லமா இருப்பாரு. ஒன்னே தானே போட முடிச்சு போட ஆப்பத்துக்கு அம்முங்கன்னு வேலை, வெளியாப்பத்துக்கு நெரிச்சி கிடந்தவரை, தோசைக்கு தொண்டாந்து கிடந்தவரை, பணியாரத்துக்கு 100 கம்மாய்க்குள்ள பதுங்கி கிடந்தவரை போட போட அப்படின்னு நான் அவங்களை கேட்கணும் இல்லையா? அண்ணவர்கள் கேட்ட போது உங்களுக்கு லேசாவா வந்தது? முடுக்கு முடுக்குன்னு அண்ணா, முடுக்கு முடுக்குன்னு கோவம் வேகம் விவேகமான இல்லையா? சரி, போன விவரம் நெல் வாங்க போன விவரம் காலம் சின்ன மரச்சா கேட்டாங்க. நெல் வாங்க போன விவரத்தை உள்ளபடியே சொன்னேன். சொல்லுமா அவங்க என்ன சொன்னாங்க? ஐயா வரவை எதிர்பார்ப்போம், ஐயா எப்போ வருவார்னு எதிர்பார்த்த உடனே காத்துட்டு இருக்காங்க. அரண்மனையில இருக்காங்க. வாங்க நம்ம அரண்மனையில போய் மன்னர்களை சந்திச்சு என்ன விவரம் என்ன எதுக்காக அழைச்சிங்க அப்படின்னு கேட்டு கலந்து பேசுவோம். வாங்க போய் மன்னரை பார்ப்போம். அப்படியே